சமீபமா இந்த ஆர்கானிக் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாவே கேட்க முடியுது. அதுவும் காய்கறி வாங்குறவங்க தான் இதை அதிகம் யூஸ் பண்றாங்க. எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம சுயமா உருவாகக்கூடியது தான் ஆர்கானிக். அப்படி பூச்சிக்கொல்லி மருந்து எதுவும் இல்லாம இயற்கையா வளர்ந்த காய்கறிகளை தான் ஆர்கானிக் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் ஆர்கானிக்னு சொல்லி ஏமாத்தி கூட விற்கிறாங்க. இந்த சூழல்ல நம்ம தினமும் வாங்குற காய்கறி உண்மையிலேயே ஆர்கானிக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் விஷயம், ஆர்கானிக் காய்கறியோட தோல் ரொம்ப மிருதுவா இருக்கும். அதே சமயம் பளபளன்னு இல்லாம லேசா சுருங்கியும் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ற தக்காளி ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமலே கெட்டு போகாம தாக்கு பிடிச்சு இருந்தாலே அது ஆர்கானிக் தான். ஆர்கானிக் பழமும் காய்கறியும் எப்போதும் ஒரே சைஸ்ல இருக்காது. ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரே சைஸ்ல இருந்தா அதை வாங்காம தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ஆர்கானிக் பொருளா இருந்தா அதுக்கு டேஸ்டும் ஸ்மெல்லும் கூட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆர்கானிக்கா விளைஞ்ச காய்கறிகளும் பழங்களும் கண்டிப்பா 20-25% வரைக்கும் பூச்சி வண்டுலாம் தாக்கி தான் இருக்கும். ஆனா நம்ம பொதுவாகவே பூச்சி தாக்கின காய்கறிகள் எல்லாம் வாங்குறது இல்ல. ஆனா உண்மையிலேயே அதுதான் இயற்கையா விளைஞ்ச நல்ல காய்னு சொல்றாங்க. தாராளமா பூச்சி பகுதியை வெட்டி போட்டுட்டு சமையலுக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி கீரைகள் பார்க்க நல்லா பளிச்சுன்னு பச்சை கலர்ல இருந்தா சந்தேகப்படுங்க. கண்டிப்பா அது நல்ல கீரையா இருக்க வாய்ப்பு இல்ல. கொஞ்சமாவது கீரைகளோட இலைய பூச்சி அரிச்சிருக்கணும். ஏன்னா கெமிக்கல் தெளிச்ச கீரைகளை பூச்சி அரிக்கிறது கிடையாது. அதனால பூச்சி அரிச்ச கீரையானு பார்த்து வாங்குங்க. இது எல்லாத்தையும் விட பெஸ்ட் ஐடியா என்னன்னா, சொந்தமா வீட்டு தோட்டம் ஆரம்பிச்சோ, அப்படி இடம் இல்லாதவங்க மாடி தோட்டம் ஆரம்பிச்சோ, முடிஞ்ச வரை சொந்தமா காய்கறி விளைய வச்சு பயன்படுத்துறது நல்லது.